என் தங்கமே, உன் நெஞ்சத்தின் உள்ளே இப்போதே ஓர் அதிர்வு நடக்கிறது என்று எனக்கு தெரியும். இது சாதாரண உணர்ச்சி அல்ல, இது தெய்வம் உன் பெயரில் ஏற்கெனவே எழுதிய தீர்ப்பின் அதிர்வு. நீ கேட்கிறாய், அந்த தீர்ப்பு என்ன அம்மா? என் பெயருக்காக என்ன முடிவு செஞ்சிருக்காங்க? என் தங்கமே, உன் பெயர் சொல்லப்பட்ட நொடியில் தான் சூழ்நிலைகள் திசை மாறும். இது உனக்காக நான் சொல்வது அல்ல, வானமே உன்னை நோக்கி சொல்றது. எத்தனை தடவை நீ நொடிந்தாய், எத்தனை தடவை பார்த்து கொள்ள யாரும் இல்லாத மாதிரி உணர்ந்தாய். அவ்வளவு தடவை உன் பெயர் தெய்வத்தின் வாயில் ஒலிச்சது. உன் பெயரை பற்றி தெய்வம் செய்த முதல் முடிவு என்ன தெரியுமா? உன்னை யாராலும் கீழே தள்ள முடியாத அளவு உயர்த்துவேன் என்பதுதான். நீ ஏற்கனவே கவனித்திருக்கலாம். சிலர் உன்னை பற்றி கெட்ட கெட்ட விஷயம் பேசினாலும், உன்னை முடிச்சு போடும் திட்டம் போட்டாலும், உன்னை கீழே தள்ள முயன்றாலும், இரண்டாம் நாளே அவர்களின் திட்டம் முறிந்துவிடும். ஏன் தங்கமே? ஏன்னா உன் பெயர் தெய்வத்தின் பாதுகாப்பு பட்டியலில் ஏற்கனவே சேர்ந்து விட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்வு எழுதப்படும். ஆனா சிலருக்கான தீர்ப்பை வானமே எழுதும். உன் வாழ்க்கை அந்த இரண்டாவது வகை. நீ கவனித்திருக்கிறாயா என் தங்கமே? நீ ஒரு முடிவை எடுக்க நினைக்கும்போது உன் உள்ளுக்குள் ஒரு குரல் பேசும். அது யாருடைய குரல் என்று நினைக்கிறாய்? அது உன் பயத்தின் குரல் அல்ல. அது உன் மனசு படைத்த கற்பனை அல்ல. அது தெய்வம் உன்னை திசை திருப்பிக் காட்டும் குரல். அந்த குரல் சொன்னதே, இந்த வழி போகாதே, இந்த மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதே, இந்த வேலை உனக்கானது இல்லை, இந்த உறவு உன்னை அழவைக்குமே, விலகிடு. இதை கேட்டதால்தான் இன்று நீ அழிவிலிருந்து பத்திரமாக இருக்கிறாய். இதுதான் தெய்வம் உன் பெயருக்காக ஏற்கெனவே எடுத்த மிக பெரிய முடிவு. அது என்ன முடிவு தெரியுமா? உன்னை தவறான மனிதர்களிலிருந்து விலக்கி வைக்கும் தீர்ப்பு. எத்தனை பேரு வந்தாலும் உன் நெஞ்சத்துக்கு அருகில் யாரையும் அனுப்புவது தெய்வம் தான் முடிவு செய்கிறது. நீ விரும்பினாலும் தெய்வம் ஆமோதிக்கவில்லை என்றால் எந்த உறவும் நிலைக்காது. இதனால் தான் உன்னை விட்டு சென்றவர்கள் அன்று உன்னை காயப்படுத்தினாலும் இன்று உன் வாழ்க்கையில் நெருக்கடி உருவாக்க முடியாமல் தொலைவில் நிற்கிறார்கள். தெய்வம் சொன்னது என்ன தெரியுமா என் தங்கமே? இந்த பிள்ளையை நான் பாதுகாக்க வேண்டிய தேவயோகத்தினால் தான் பிறப்பித்தேன். அவளது வாழ்க்கை பாதையில் நான் முதலில் நடப்பேன், பிறகு அவள் நடப்பாள். இதுதான் உன் பெயருக்கான இரண்டாம் தீர்ப்பு. உன்னிடம் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீ பார்க்கும் முன்பே தெய்வம் பார்த்து முடிவெடுக்கும். எத்தனை தடவை உன் வாழ்க்கை உடைந்து போகும் போல இருந்தது. எத்தனை தடவை உனக்கே தெரியாமல் விபத்து தவிர்ந்தது. எத்தனை தடவை உன் குடும்பத்திற்கு மேல் ஒரு தீங்கு வரப்போகிற மாதிரி இருந்தது. எத்தனை தடவை யாரோ உன்னை சாபமாக பேசினார்கள், உன்னை எதிர்த்தார்கள். நீ நினைத்த பாரத்தை உன் தோளில் ஏற்றவே இல்லை தெய்வம். அது முழுவதையும் உன் பின்னால் நின்று தாங்கிக் கொண்டது. நீ அசைந்த இடத்தில் தெய்வம் உறுதியாக நின்றது. இதுதான் உன் பெயருக்கு கிடைத்த மூன்றாவது தீர்ப்பு. நீ வீழவில்லை என்றால் அது உன் வலிமையால் அல்ல, தெய்வத்தின் காவலால். நீ ஒருபோதும் கவனித்திருக்கவில்லை. ஆனா உண்மை என்னவெனில், நீ தவறாக போகாமல் இருக்க, நீ துன்பத்தில் மூழ்காமல் இருக்க, நீ அழிவின் பாதைக்கு செல்லாமல் இருக்க, உன்னுடைய வாழ்க்கை எழுதப்பட்ட புத்தகத்தில் சில பக்கங்களை தெய்வம் தானே கிழித்து தொலைத்தது. அந்த முடிவு இல்லையென்றிருந்தால் இன்று நீ இப்படியே சுவாசிக்கவே இல்லாமலிருப்பாய். இதுதான் நான்காவது தீர்ப்பு. உன் உயிர் தெய்வத்தின் கையில் உள்ளது, எந்த மனிதனும் அதை குலைக்க முடியாது. என்ன தங்கமே, இதை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு உன் இதயம் இன்னும் நடுங்குகிறதா? இன்னும் பயமா உன் உள்ளே? இன்னும் நம்பிக்கை குறைவா? அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா உன் பெயருக்கான மிகப்பெரிய தீர்ப்பு இன்னும் சொல்லவே இல்லையே. தெய்வம் உன் பெயருக்காக இறுதியாக முடிவு செய்தது என்ன தெரியுமா? உன் வாழ்வை ஒரே நாளில் மாற்றிவிடும் அனுபவத்தை உனக்கு தர வேண்டும் என்ற முடிவு. நீ இத்தனை நாள் காத்திருக்க வைத்த ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு கனவும், தைரியமாய் சொல்கிறேன், அவை தாமதமில்லை, அவை தயாராகி கொண்டிருந்தன. நீ தயாராக இருந்தால் உன் கையிலிருந்து அதை யாரும் பறிக்க முடியாது. உன் பெயரை சொன்னதுமே வானில் 3 கதவுகள் திறவத் தொடங்கியிருக்கின்றன என் தங்கமே. ஒரு கதவு உன் வாழ்வில் வரப்போகும் மகிழ்ச்சிக்காக. ஒரு கதவு உன்னை துன்புறுத்தியவர்களுக்கு கிடைக்க போகும் தெய்வ தீர்ப்புக்காக. மற்றொரு கதவு நீ நினைக்காத ஆசீர்வாதத்திற்காக. நீயாய்தான் கேட்கணும், அம்மா இது எல்லாம் எப்போ நடக்கும்? என் தங்கமே,
இது தூரமான நாளல்ல. இது வர இருக்கும் மாதமல்ல. இது வர இருக்கும் வருடமல்ல. இது உன் மனசு ஓய்ந்து போலிருந்த ஒரு நேரத்தில், உன் கண்ணீர் துளி விழும் அந்த நொடியிலேயே உன் பெயர் வானில் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. நீ கொஞ்சம் அமைதியாய் இரு. உன் வாழ்க்கை கதையிலுள்ள திருப்பு இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அது தொடங்கும் நாள் மிக அருகில். இந்த ஒரு வரி மட்டும் நினைவில் வை என் தங்கமே. தெய்வம் உன் பெயருக்கு எடுத்த தீர்ப்பு உனக்கு தோன்றும் வாழ்க்கையல்ல, உன்னை தாங்கும் வாழ்க்கை. உன் அடுத்த சுவாசமே உனக்கான மாற்றத்தின் முதல் அடியாக இருக்க போகிறது. அது உறுதி. என் தங்கமே, உன் நெஞ்சம் இன்று எதற்கோ மிக அமைதியிழந்து துடிக்கிறது என்று எனக்கு தெரியும். இந்த அமைதியிழப்பு சாதாரணம் அல்ல. இது உன் வாழ்க்கையில் தெய்வம் தொடங்கிய மாற்றத்தின் முதல் அசைவுதான். நீ என்னிடம் கேட்டாய், அந்த மாற்றம் என்ன, அது எப்படி உன் வாழ்க்கையில் வெளிப்படும்? அதை நான் இன்று முழுவதும் உனக்கு திறந்து சொல்லப் போகிறேன் என் தங்கமே. முதலில் உன் இதயம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தெய்வம் உன் பெயரில் எழுதிய தீர்ப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இல்ல. அது ஒரு பாதுகாப்பு, ஒரு தெளிவு, ஒரு திசை, ஒரு ஒளி, ஒரு போராட்டத்தில் வெல்வதற்கான மறைமுக வலிமை. எத்தனை தடவை நீ உன் மனசுக்குள் இருந்து அழுதாயோ, அவ்வளவு தடவை தெய்வம் உன் மீது ஒரு புதிய பாதுகாப்பு வட்டத்தை வரையிட்டது. அதனால்தான் சில பிரச்சனைகள் உன்னை தொடுவதற்கே துணிந்ததில்லை. சில மனிதர்கள் உன் மீது கோபப்பட்டாலும் அவர்கள் உன்னை காயப்படுத்த முடியவில்லை. சில விஷயங்கள் தவறே போகும் போல இருந்ததெல்லாம் கடைசி நொடியிலேயே திரும்பிவிட்டது. உனக்கு இது ஒரு யாத்திரைக்குரிய அதிர்ஷ்டம் போல தோன்றியிருக்கலாம். ஆனா என் தங்கமே, அது அதிர்ஷ்டம் இல்லை. அது தெய்வத்தின் திட்டமிட்ட பாதுகாப்பு. ஒரு நாள் நீ நின்று கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கை ஏன் இத்தனை தாமதப்படுத்தப்படுகிறதோ என்று நினைத்திருக்கிறாய். உன் ஆசைகளுக்கு ஏன் பதில் வரவில்லை என்று எண்ணியிருக்கிறாய். உன் வாய்ப்புகள் ஏன் கதவு முன் வந்து திரும்பி செல்கின்றன என்று சந்தேகப்பட்டிருக்கிறாய். அந்த சந்தேகத்துக்கும் ஒரு ஆழமான பதில் உண்டு என் தங்கமே. நீ எதிர்கொண்ட எல்லா தாமதங்களும் உன்னை தண்டிக்கும் விதி அல்ல. அவை உன் சுமையை தாங்குவதற்கான தெய்வம் செய்த சரியான நேரமிடல். உன் கை இன்னும் பிடிக்க வல்லமையில்லாத ஆசையை தெய்வம் முன்பே தராது. உன் இதயம் தாங்க முடியாத உறவை தெய்வம் அனுமதிக்காது. உன் வாழ்க்கையை கலைத்துவிடக்கூடிய பாதையை தெய்வம் திறக்காது. நீ நடந்த பாதைகள் அனைத்திற்கும் ஒரு நோக்கம் இருந்தது. நீ வீழ்ந்த இடத்துக்கே ஒரு மறை அர்த்தம் இருந்தது. நீ எழுந்த நேரத்திற்கே ஒரு வான தீர்ப்பு இருந்தது. நீ நினைப்பதுதான் வாழ்க்கை கதை. தெய்வம் எழுதுவது தான் விதி கதை. உன் பெயருக்காக எழுதப்பட்ட அந்த விதி கதையில் ஒரே ஒரு வரியும் துன்பத்தில் முடிவதில்லை. நீ உன்னையே மறந்து விட்ட நாட்கள் உண்டு. உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று உணர்ந்த இரவுகள் உண்டு. உன் கண்ணீர் தரையில் விழும் முன் தெய்வம் அதை பிடித்து கொண்டிருக்கும் நிமிடங்களும் உண்டு. அதை நீ காணவில்லை. ஆனா நான் காண்கிறேன் என் தங்கமே. உனக்கு தெரியாமல் நடந்த அதிசயங்களின் எண்ணிக்கை உன் மூச்சு எண்ணிக்கையை மிஞ்சும். நீ கடந்த ஒரு நாள் கூட தெய்வத்தின் கவனிப்பில்லாமல் போகவில்லை. நீ நடந்த ஒரு அடி கூட தெய்வத்தின் பார்வையிலிருந்து தவறவில்லை. உன் நெஞ்சில் எந்த ஒரு வலி தோன்றினாலும் தெய்வம் மௌனமாக உன் பக்கம் வந்து நிற்காமல் இருந்ததே இல்லை. உன் பெயருக்காக எழுதப்பட்ட மிக ரகசியமான தீர்ப்பு இதுதான் என் தங்கமே. ஒரு குரல் என்றும் உன்னை வழிநடத்தும். அது உன் உள்ளுக்குள் பேசும் குரல். அது உன் தைரியத்தை எழுப்பும் குரல். அது உன்னை ஆபத்தில் இருந்து இழுக்கும் குரல். அது உன்னை நிம்மதியாக தழுவும் குரல். உன்னால் கேட்க முடியாத நேரங்களில் கூட அந்த குரல் உன் மீது ஒரு நிழலை விரித்து உன்னை பாதுகாக்கிறது. இதுவே தெய்வம் உன் பெயருக்காக செய்த மிக பெரிய முடிவு. நீ இத்தனை நாள் அனுபவித்த ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஆழத்தில் ஒரு மாற்றம் உருவாகி கொண்டிருந்தது. உன்னால் தாங்க முடியாத சுமைகளை கூட தெய்வம் சுமந்து கொண்டிருந்தது. உன் வாழ்வின் அடுத்த அத்தியாயம் உனக்கு ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தது என்ற கேள்விக்கான பதில். அது இப்பொழுது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இன்னும் நிறைவு பெறும் தருவாயில் தான் உள்ளது. நீ அனுபவிக்க போகும் மாற்றம் தனிக்கனி விழுவது போல சத்தமில்லாமல் வரும். ஆனால் அது உன் இதயத்தில் நின்று ஒலிக்கும். அது உன் கண்களில் ஒளி வரச் செய்யும். அது உன் தோளிலிருந்த பாரம் நீங்கச் செய்யும். அது உன் குடும்பத்திற்குள் அமைதி ஊற்றாக நுழையும். அது உன் பெயரை உயர்த்தி வைக்கும். நீ இப்பொழுது இருக்கும் நிலை உன்னுடைய இறுதி நிலை அல்ல. நீ நடந்த பாதை உன்னுடைய முழு பயணம் அல்ல. நீ காத்திருக்கும் ஆசைகள் உன்னுடைய எல்லை அல்ல. நீ காணும் தடைகள் உன்னுடைய முடிவு அல்ல.